நான் நாச்சியார் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் when I heard the script and all, I always say only one thing. If I'm doing a character role, அந்த கேரக்டர் எடுத்துட்டா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துட்டா the story should not be complete. If that is the case, I'll take it out. அமைதியாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிற ஒரு that அந்த டிரான்சிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Nobody actually expects. எல்லாருமே ஒரு she stabs people at the back, but still I loved it. எனக்கும் செங்கலம் ஃபுல்லாக சீரீஸ் பார்க்குற வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்றது ஐ ஹேட் நோ ஐடியா. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு ஐ கெஸ் இட் luck also has a major role in it. So mostly season 2 will be there. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு cliff hangerல தானே முடிச்சிருப்பாங்க. So hopefully we'll have more for Sengalam too. Hello Shali, how are you? I'm doing great, Chandhini. Thank you for having me here. My pleasure, and I really like the series, and especially your performance. I remember series paathattu vandu we were also talking in our newsroom. Pulsa orthanga vandirukanga, they've done a really good job. Thank you so much. So tell me how this happened. I know you were doing YouTube series sketches la pannittu irundinga. So how was this transition to? So actually I was looking forward to see myself in the big screens da. Seri கிடைக்கிற ஆடிஷன்ஸ் எல்லாம் I used to attend. ஏன்னா பேக்ரவுண்டில் எதுவும் பெருசாக கிடையாது நம்ம ஃபீல்டில் இருந்து ஃபேமிலியில். ஸோ அப்படி ஒரு ஆடிஷனுக்கு ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் மூலயமா போனப்போ தான் ஐ காட் டு மீட் SR பிரபாகரன் சார். ஒரு ரோல் கொடுத்து ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி லீட் ரோல்ஸாக தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் தென் திஸ் ரோல் வாஸ் லைக் வெரி சேலஞ்சிங். கொஞ்சம் அப்படியே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஐ டிட் தி ஆடிஷன் அண்ட் ஹீ லைக்ட் இட். அப்படி தான் வி made it happen. Right. Yeah. So நீங்க சொன்னீங்க இல்லையா அது மாதிரி லீட் ரோல் ப்ளே பண்ணணும் தான். ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணணும் தான் வருவாங்க. பட் ஹவு டு யூ see this? ஈவன் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாலுமே ஈவன் அ சப்போர்ட்டிங் ரோல் யூ ஹேவ் யுவர் ஆர்க் வெல் ரிட்டன் இன் த சீரீஸ். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட்? ஹவு டு யூ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ குட் கேரக்டர் ஆர்க்? See, actually in this series particularly பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ஹேஸ் இட்ஸ் ப்ராமினன்ஸ். ஒரு கேரக்டருக்குமே அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் நாச்சியார் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் when I heard the script and all, I always say only one thing. If I'm doing a character role, அந்த கேரக்டர் எடுத்துட்டா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துட்டா the story should not be complete. If that is the case, I'll take it out. இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா I never knew this side of me existed. கொஞ்சம் அந்த வில்லனிஷ் ஃபீல் இருக்கு. ஐ கான்ட் சே வில்லன் ஒரு ஆன்டகோனிஸ்ட் டைப் வராது. ஷீ இஸ் அ டிபிக்கல் பொலிட்டீஷியன், தி குயின் மேக்கர். யா, ஆக்சுவலி தி குயின் மேக்கர். ஸோ இதுல வந்து அமைதியா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிற ஒரு தட் அந்த டிரான்சிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நோபடி ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட்ஸ். எல்லாருமே ஒரு she stabs people at the back, but still I loved it. So what was the character brief that was given to you? Nachiyar the character நீங்க ப்ளே பண்றீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு brief கொடுத்தாங்க? And how did you sort of get into her shoes? Because you know you're not playing your age with the character. She must be older to you. And to understand her psyche, the political scenario, the fabrics that are rooted in the series. So how was the process? டு பி ஆனஸ்ட் எனக்கு ரொம்ப இன்பர்டிகுலராக இந்த கேரக்டர் பற்றி எந்த டீட்டெயில்ஸும் ரொம்ப கொடுக்கல. சார்கிட்ட வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணேன். பட் ஹீ செட் நீங்கள் வாங்க, நீங்கள் ஆடிஷன் பண்ணீங்க, உங்களுக்குள்ள அது இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆன் ஸ்பாட் எவ்ரி திங் வாஸ் ஆன் ஸ்பாட். ஸோ ஒன் திங் தட் தே டோல்ட் மீ இஸ் சில ரெஃபரன்சஸ், சில பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் நிறைய பேர்கிட்ட இருக்க நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ரெஃபரன்சஸ் எடுத்து தான் பண்ணோம். ஸோ ஹீ செட் இந்த மாதிரி which I can't say. But few things are pretty obvious. So கூட இருக்கணும், ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்ணணும். But this girl has that urge to be the queen. So அதுக்காக என்ன வேணா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் தான். So you just want to get there. அதுக்கு நீங்க you just have to play along with the others and you have to go there finally. அதுக்கு நீங்க எதை பத்தியும் யோசிக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார். Initially, நாச்சியாரோட கேரக்டர் இஸ் வெரி சட்டில். ஹர் இமோஷன்ஸ், அவளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மிஸ்டரியஸாக தான் இருந்துகிட்டே இருக்கும். போக போக தான் அவங்களோட மோட்டிவ் என்ன, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கங்கிறது தெரிய போகுது. ஸோ அந்த ஒரு மிஸ்டரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு டு சார்ட் ஆஃப் ஹோல்ட் இட் அண்ட் தென் லெட் இட்
அது எப்படி, how did you kind of manage? Because I felt that was done really good. So அது எப்படி, how did you Thank do you it? first of all. So initial stages la I was just there. I was just there. நான் அந்த after certain period of time, after few events என்ன நடக்க போகுது, அப்போ நாச்சியாரா என்ன இருக்க போறா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. For now I'm Suryakala's friend. So I just have to be a friend who is like completely into helping her அந்த பொசிஷன் போறதுக்கு. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தா நாச்சியாரோட மோட்டிவும் அதானே, அவள் அங்க எடுத்துட்டு போய் வச்சாதான் then I can play my part and get that seat. So I was just being the character, I guess. You trust me or not, everything was on spot. Even when the dialogues were given, நிறைய changes வந்து on spotல sir வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. So he said don't prepare too much for this character. Okay. So எனக்கு வந்து naturally அந்த flow வேணும்னா you just have to get the dialogues into your mind and you have to deliver it in your உங்களோட ஒரு டச்சோட டெலிவர் பண்ணுங்க, மிச்சப்படி எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் நரேஷன் கூட எனக்கு ஃபுல்லாக தரல, டு பி ஆனஸ்ட். he gave me about my character sketch alone he gave me. அதை தாண்டி எனக்கும் செங்கலம் ஃபுல்லாக சீரீஸ் பார்க்குற வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை I had no idea. So that's how it went. And when they gave me the dialogues, எனக்கு யதார்த்தமாக இருக்கணும்ல நம்ம பேசும்போது. It just has to be very it shouldn't look like we're acting. So adu mattum I just grasped the dialogues enoda flow la abde I gave it off. But I felt the writing was really good and the dialogues la oru dialogue it was pretty heavy and it was completely on my hands to get it to the audience correct ana way la. I guess it was just like I should say I was living Nachiyar's life. நடக்கும்போதெல்லாம் கூட எனக்கு ஷாலி நடக்கிற மாதிரிலாம் கொஞ்ச நாள் நடக்கல. ஏன்னா I didn't know what was happening in the script. Unless or until அந்த கேரக்டரா இருந்தா மட்டும்தான் I'll be able to pull it off. So that's what I was actually doing there. For instance, if we are shooting for 15 days, and the 15 days I'll be Nachiyar only, I'll not be Shali. பாலாஜி என் அசிஸ்டன்ட் நான் கூப்பிடும்போது கூட ஷாலி வில் நாட் கால் ஹிம், நாச்சியார் ஒன்லி வில். அந்த உட்காரும் போது அந்த ஆட்டிடியூட்ல எல்லாத்துலயுமே I was just living Nachiyar's life. That's why I guess it turned out to be good. Usually வந்து இந்த stereotype இருக்கும் இல்லையா, when you're coming new to the industry you would not get a big break, play a supporting character or even if female lead பண்ணா கூட ஒரு prominent role இருக்காது கதையில அப்படின்னு. So how do you see that stereotype breaking with such roles written for you? So as I said, the writing plays a major role. So அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்காங்க and எல்லாமே நியூ கமர்ஸ்க்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும்னு சொல்லிட்டு சார் ரெக்கக்னைஸ்ட் மை டேலண்ட். ஐ ஷுட் ஆக்சுவலி பி பிரிட்டி மச் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு ஐ கெஸ் இட் லக் ஆல்சோ ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அண்ட் ஐ எம் பிரிட்டி கிரேட்ஃபுல் ஃபார் கெட்டிங் ஒரு டெபியூவாக ஓடிடியில் தோ ஹவ் டன் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஏன்னா லுக் வைஸும் வந்து இங்கே நாச்சியார் ரோலுக்கு தேர் இஸ் நோ big preference for the looks and all. So it is completely the performance and I guess it's luck and talent put together, I guess. So going forward, how do you see this? இப்போ உங்களோட performances la பார்த்தனால do you think more such roles with meaty roles will come to you? Definitely. I hope so. I really hope so. And the madri perform oriented roles, because when I wanted to get into acting, எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் ஐ ஹாவ் டு பி ரெக்கக்னைஸ்டுன்றது தான் என்னோட ஆசை. தட் டசன்ட் மீன் வி ஷுடன்ட் கெட் இன் டு dolled up characters. I just want to do both. Like Meryl Streep is my go-to artist. I love that female. So எல்லாமே பண்ணணும், சும்மா வந்துட்டு அழகா மட்டும் இருக்காங்க அப்படின்ற பேரோட போயிடாம ஓகே ஃபைன், when we look back okay இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். Right. Yeah. So how did this acting journey start? I was actually into classical dancing, specialized in Bharatanatyam. அப்போ இந்த நாட்டிய நாடகம்லாம் நிறைய பண்ணுவோம். அப்போ there was this incident where one party and one பேத்தி came and appreciated my work அந்த நாட்டிய நாடகம்ல பண்ணது. So ஏஜ் ஜென்ரேஷனல் கேப், ஒரு பாட்டி ஒரு குட்டி பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அந்த கதையை பற்றி அவ்வளோ பேசினாங்க. And it was written by my guru Shobha Gangadharan ma'am. So appodan I felt I was in class 8-9 then. Appodan I felt ஒரு stage play ஒரு acting பண்றதுல இவ்ளோ impact create பண்ண முடியுமா, that's my kick, I have to pick it up அப்படின்ட்டு I felt. So it was through Bharatanatyam that I got this interest.
into acting. Yeah. And then you also traversed into modeling and stuff. Yeah, right? that was because I had to gain contacts, right? So I started with anything and everything that was like kutti kutti enna opportunities kedachalum I utilized it. And the Miss Chennai, Miss Tamil Nadu indha pageants alla I started attending. அதுல இருந்து கான்டாக்ட்ஸ் கெயின் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஆடிஷன்ஸும் அட்டென்ட் பண்ணி அப்படிதான் செங்கலம் came into the picture. Right. So அன்னைக்கு நாட்டிய நாடகம், இன்னைக்கு செங்கலம். So how do you see this response is coming your way? இது ஒரு நாட்டிய நாடகம் மாதிரி தான். That's what Nachiyar has been doing entirely there. So the response is really good. And people never, they're not forgetting to mention Nachiyar's character. Thanks to S.R. Prabhakaran sir for that. And yeah, I'm really grateful. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு மக்கள் வந்து கதை இருந்துச்சுனாலே அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து மாஸ் ஹீரோ எல்லாம் இருந்தா மட்டும்தான் படம் ஓடும். இப்போலாம் இட்ஸ் நாட் லைக் தட். பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு வாட்ச். அண்ட் ஈவன் காமன் பீப்புள், இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கோம், ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் இல்லாம காமன் பீப்புள் ஆல்சோ தேர் நோட்டிசிங் த நுவான்சஸ். அது எனக்கே கொஞ்சம் பயமா, ஐயோ நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் எல்லா விஷயம். ஏன்னா குட்டி குட்டி விஷயம் கூட தேர் நோட்டிசிங். a lot of people are appreciating a lot of things like இதெல்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம். So அது மாதிரி if you remember something that you think இத நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, பட் அதையும் நோட்டீஸ் பண்ணி if they've appreciated you, if you remember something. Yeah, the last scene, the climax portion of Sengalam from this series, right? Yeah. Climax portionல I didn't plan on it. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னே தெரியாது. Sir just gave me that was the first time sir gave me the paper, the dialogue paper. படிங்க அப்படின்னாரு. சரி நானும் படித்தா இந்த மாதிரி குடிக்கிற சீன்லாம், சார் என்ன சார் சரக்குலாம் அடிக்க சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் அடிச்சிடலாம் ஷாலி, போங்கன்னு சொல்லிட்டு they gave me this Bowen mixed with water and all, and I just grasped the scene. அங்கே போயிட்டு அதை எடுத்துட்டு ஏதோ இப்படி I did on the glass. அதெல்லாம் நான் இன்டென்ஷனலாக பண்ணல, அங்கே மொமெண்ட்ரியாக என்ன தோணுச்சோ அதுதான் பண்ணேன். அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி சொல்கிறாங்க. லைக் குட்டி குட்டி விஷயம். I don't know, it's just a scene, a minute scene. கிளாஸ் எடுக்கிறீங்க, இப்படி எடுத்து அதை இது பண்ணிங்க, கடைசியில் ஒரு இப்படி சுடுக்கு போட்டிருந்தீங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த குட்டி குட்டி கெஸ்டர்ஸ் ஆல்சோ தே நோட்டிசிங் அண்ட் சேயிங். தட் வாஸ் லைக் ஓ வாவ், ஓகே, பீப்புள் ஆர் நோட்டிசிங் ஸோ மச். ஸோ அடுத்த வாட்டி நம்ம, பிகாஸ் தட் வாஸ் வித் த ஃப்ளோ, இன்டென்ஷனாக பண்ணல. அடுத்த வாட்டி தெரியாமல் கூட நம்ம தப்பாக ஏதாவது இன்டென்ஷனாக பண்ணிட்டாலும் பீப்புள் வில் நோட் தட் ஐ ஹாவ் டு பி மோர் கான்ஷியஸ் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிள். ஐ வாஸ் திங்கிங். So இப்போ now that you have done a full-fledged OTT series, அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து வாட் இஸ் யுவர் பிகெஸ்ட் டேக்அவே? எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஏன்னா இவ்வளோ நாள் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங். சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, பட் nothing actually fell in place. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பராக ஒரு OTT டெபியூ அப்படின்னு வந்துச்சுனாலும் fine, that just happened for a reason. And Nachiyar's role, I don't know, this will be something that will always be close to my heart. Yeah. And acting wise, நீங்க craft wise வந்து உங்களுக்கு how do you think it sort of helped you to better yourself, to reinvent a skill that you've not known? அது மாதிரி ஏதாவது இருந்துச்சா? So I'm not trained in acting, but classical dance la irundha and the emotions, that empathy, that is the base. Yeah, that's the base. So adha vechi da idu varaikum ellame na pandrathu. Idu pannadukku appo what I thought is okay fine, I don't even I've read articles and books la method acting idu pathila, but method acting actually works bro. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆர் ஐ ஷுட் சே லைக் ப்ராப்பர் பாலிட்டிஷியன் ஆர் இந்த ஆன்டகானிஸ்ட் சைட்லாம் எனக்குள்ள இருக்குன்றது வாய்ப்பே இல்லை எனக்கு. ஐ நெவர் நியூ. கொஞ்சம் அந்த வில்லனிஷா அப்படியெல்லாம் கடைசியில பார்த்து அந்த மாதிரி டயலாக்லாம் சொல்லும் போது எனக்கே என்ன பார்க்கும்போது அடி பாவி கூட இருந்து என்ன ஐ ஃபெல்ட் தட். ஸோ I never knew something like that in me existed. So method acting actually works. It's not, pretty difficult to be a different person. Either neenga psychologically kuda eduthukalam. So what we think we become. I was like literally there. Yeah. Nice. And if you could tell me about Sengalam too, there were hints that this series will have a sequel. So will we see more of Nachiyar in it? How is it going to be? I would love to say yes, but யாருக்கும் இன்னும் ஷியூரா தெரியல. So நிறைய stories about Rayar and Suryakala is also there. So the protagonist side of them is shown in this. இன்னும் என்னென்ன உள்ள இருக்குன்றது
எழுத போறவருக்கு மட்டும்தான் தெரியும். none of us know. So mostly season 2 will be there. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு cliff hangerல தானே முடிச்சிருப்பாங்க. So hopefully we'll have more for Sengalam too. What about your upcoming project? பேரன்பும் பெரும் கோபமும் சொல்லிட்டு there is a movie directed by சிவபிரகாஷ் sir. இளையராஜா சார் மியூசிக் பண்றாரு. So that itself is a big deal for me. ஏன்னா first movie இளையராஜா சார் music. So other than that I can't give more details to it. And so that will be your debut film? That will be my debut film. Okay. I'm working on something else too. Whichever is releasing first will be my debut. The other one is called Kagangal. அது வந்துட்டு ஆனந்த் அண்ணாமலை sir, he is the director. So that is also really coming out well. Rendathliyume I have prominent roles. So let's see, fingers crossed. And you said you're a dancer, and interview start பண்றதுக்கு முன்னாடி you were saying you were into MMA. And was sports. Into So as an artist, இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்மெண்ட் and performing ஆர்ட்டோட இன்வால்வ்மெண்ட் வந்து how is it helping you in cinema now? On time வரது. That is because sometimes எனக்கு 4 o'clock early morning எல்லாம் அரங்கேற்றம் பண்ண டைம்ல டான்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் லேட்டா போனா கட்ட அப்படியே பறக்கும். So that is number one. On time போலனா எனக்கு I'll start freaking out. பாலாஜி அசிஸ்டன்ட் அண்ணா கூட சொல்லுவாரு, பரவாயில்ல பொறுமையா போல, இப்பெல்லாம் லேட்டா வரதா ஃபேஷன். Like no, we have to be there on time. So that first. And second வந்துட்டு from dance I've become more empathic, I should say that. அது really helps me with acting. ஏன்னா தியேட்டர்லாம் பண்ணணும், கோர்சஸ் எடுக்கணும். பட் so far I feel என்னால் ஒரு கேரக்டருக்கு ரிலேட் பண்ண முடியுதுன்னா டான்ஸ் ஹேஸ் அ மேஜர் ரோல். பரதநாட்டியம் எஸ்பெஷலி ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதாவது எல்லாமே வந்துட்டு we know fitness is very important in this industry. And whatever it is, how you look matters. அது கேரக்டர் ரோல் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, that matters a lot. It was nice talking to you. I wish you all the best. Thank you so much.